Peppers Entertainment Television. Turn on the heat. Welcome everybody, welcome to Sirigedikku Manasu, a show where we discuss and talk about social welfare problems faced by the community, faced by you and by me. இந்த ஷோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வீட்ல மட்டும் இல்ல ஆபீஸ்ல மட்டும் இல்ல நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் இந்த ஷோ சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் தட் ஆஃப் கோர்ஸ் இஸ் மேடம் ராஜா ராஜேஸ்வரி, சைக்கோ அனாலிசிஸ்ட் அண்ட் ஆஃப் கோர்ஸ் a very useful person to have around. மேம் நம்மளுக்கு நிறைய மெயில்ஸ் வந்திருக்கு, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஒரு மெயிலுக்கு போறோம். மெயில் பாத்தீங்கன்னா இட்ஸ் கமிங் டு அஸ் ஃப்ரம் நிதேஷ் ஃப்ரம் சவுகார்பேட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேம் ஐ am 24 years old, married and running a wholesale saree shop. I have been married for 4 months. 4 மாசம் தான் ஆச்சு அவங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டுக்கு அப்புறமா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, problem with my wife is too much. அவங்க சொல்றாங்க, I go home at 11 p.m. Morning mostly I leave my house very early. And whenever I go to the shop, I get a call from home, and she is always busy. And I am worried she has a boyfriend. Please help, ma'am. மேம் இந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அகைன் இஸ் a very typical problem இல்ல மேம். ஒரு ஏர்லி மேரேஜ்ல அந்த ஒரு டவுட் வருது, நம்ம எல்லாருமே பார்க்குறோம். So how can we help them இந்த நிலைமையில இருக்கும்போது மேம்? அதான் நான் இப்போ திருப்பி சொல்ற மாதிரி இந்த தொலைபேசி பாத்தீங்களா எவ்வளவு தொல்லைபேசியா இருக்கு. இந்த சில மொபைல் டு மொபைல் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டாக்கு, இல்லாட்டினா ஒரு நாளைக்கு 100 SMS கொடுத்தாக்கா ஃப்ரீ, இந்த மாதிரி எல்லாம் சில ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால என்ன ஆயிடுதுன்னா அதை இன்னும் கட்டாயமா உபயோகப்படுத்தி ஆகணுங்கிறது கூட தொல்லையில வருது. பட் இதை பாருங்க எவ்வளவு ஒரு விபரீதமான ஒரு இதுக்கும் வருது. அவர் சந்தேகப்படுற அளவுக்கு ஆயிடுது 4 மாசத்திலேயே. கண்டிப்பா குட் அண்ட் பேட். ஆனா எனக்கு என்ன ஒண்ணு மனசு சங்கடமா இருக்குன்னா, ஆண்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, பெண்கள் வந்து தாம்பத்தியத்துல ஆர்வம் ஜாஸ்தியா காமிச்சாக்கா உடனே அவங்க வந்து கேரக்டர் சரியில்லாம இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. பெரும்பான்மையான ஆண்கள் அப்படி நினைக்கிறாங்க. சோ இவரும் அப்படிதான் அதுல சொல்றாரு. அது வந்து ஒரு தவறான ஒரு கருத்து. ஆக்சுவலா ஆண் பெண் எல்லாருக்கும் வந்து உணர்வுகள் வந்து ஒரே மாதிரி தான். அது பெண்கள் வந்து வெளிப்படுத்த கூடாதுன்னு சமூகத்துல ஒரு விதி இருக்கிறதுனால பெண்கள் வந்து வெளிப்படுத்துறது இல்லை, அது மாதிரி கண்டிஷன் பண்ணிருக்கிறதுனால. இப்போ வந்து வெளிநாட்டுல எல்லாம் பெண்கள் எல்லாம் வெளிப்படுத்துறாங்க, அத மாதிரி எல்லாம் ஆகிட்டு வருது. அந்த விவாதத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் ஆக்சுவலா இது எல்லாமே வந்து எப்படின்னா கண்டிஷனிங் தான். இப்ப வந்து சமூகத்துல இந்த மாதிரி ஒரு விதி இருக்கிறதுனால எல்லாரும் அப்படி நடந்துகிட்டு இருக்காங்க. பட் அதுக்குன்னு வந்து அவங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸே இல்லை அப்படின்னு எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்தா தவறு அப்படின்னதும் கிடையாது. இவருக்குள்ள நான் என்ன நினைக்கிறேன்னா, இவருக்கே ஒரு மிஸ்ட் ஃபீலிங். ஏன்னா நியூலி மேரீடா இருக்காரு இல்லையா, அதனால அவருக்கு வந்து அவர் ரொம்ப சதா அந்த ஒய்ஃபை பத்தியே நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வேலையை விட்டுட்டு அடிக்கடி ஃபோன் பண்ணி பாக்குறாரு. அதனால அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தோணுது போல இருக்கு. எதுவா இருந்தாலும் இப்ப இதுல வந்து என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் சந்தேகம் வந்து மிகப்பெரிய நோய். சந்தேகம் இருந்ததுனாக்கா வந்து அது திருமண உறவையே ரொம்ப கெடுத்துரும். அதனால ஓப்பனா பேசலாம், ஒய்ஃப் கிட்டயே நேரடியா கேட்கலாம், ஏன் உங்க போன் எங்கேஜ்டா இருக்கு அப்படின்ட்டு. சில சமயம் வந்து போன் ரிப்பேர்னால கூட எங்கேஜ்டா இருக்கும். சில சமயம் நம்ம வந்து சரியா ஆஃப் பண்ணல அந்த மாதிரி வச்சிருந்தா கூட வரும். கண்டிப்பா பல காரணங்கள் இருக்கு. எங்கேஜ்ங்கிறதுக்கு வந்து உடனே நம்ம அசம்ஷன் பண்ணிக்க கூடாது. நாமளா வந்து சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிறது தான் பாதி நேரம் வந்து உறவுகள் கெடுது. அதனால வந்து எதுக்கு அப்படி அனாவசியமா சந்தேகப்படணும்? ஏன்னா ஒரு பெண் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா அப்ப விரும்பி தானே பண்ணிக்கிறாங்க. Absolutely. சோ அதனால நல்ல திருப்தியா எல்லாம் போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கிற மேனுக்கு அந்த சந்தேகம் வராது. Absolutely. சோ அப்போ ஒரு கப்பலா அந்த டவுட் வரும்போது கண்டிப்பா அந்த கம்யூனிகேஷன் and அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வெரி தேங்க்யூ மேம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது நம்ம இஷ்டப்படுறோம். அண்ட் அடுத்த மேல் பாத்தீங்கன்னா மேம், இட்ஸ் கமிங் ஃப்ரம் கும்மிடி புட்டி. It's coming to us from Arun. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேம் ஐ am 36 years old, married for 4 years. இப்போ நான் ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறேன். அவங்க சொல்றாங்க, my wife also is in the IT company. She is 30 years old. அவங்களுக்கு பசங்க இல்ல. Both the parents are nagging at us. அவங்க வீட்ல இருந்து ரொம்ப பிரஷர் வருது, மாமியார் வீட்ல இருந்து, அவங்களோட வீட்ல இருந்து. அவங்க சொல்றாங்க, we have not got any medical checkup so far, but now I am worried that I will never produce a kid. அவங்களுக்கு எவ்வளவு வருஷம் இருக்குல்ல? அருணுக்கு வயசு 36 மேம், வைஃபுக்கு வயசு 30. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம்? 4 வருஷம் ஆச்சு மேம். 4 வருஷம் ஆச்சு. அவங்க சொல்றாங்க கடைசியில அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்ல, இப்போ அவங்களால ஒரு குழந்தை உருவாக்க முடியுமா? அப்சல்யூட்லி மேம். அவங்க என்ன பண்றதுக்காக ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதெல்லாம்
அதான் பல நேரத்துல நம்ம உட்கார்ந்துகிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன ஒரு ப்ராபப் கூட சொல்லுவாங்க, ஒரு சின்ன விஷயத்த வந்து ப்ளோ பண்ணி பண்ணி பலூன் மாதிரி ஊதி 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 கடைசியில அது ஒண்ணு இல்லாத விஷயமா போகும். சோ அது மாதிரி இப்ப வந்து திருமணமாயி 4 வருஷம் தான் ஆயிருக்கு. குழந்தை ஏன் பிறக்கல அப்படிங்கிறதுக்கு வந்து எண்ணற்ற காரணங்கள் இருக்கு. அது வந்து இதுதான் நம்ம சொல்ல முடியாது. இத வந்து ஈஸியா சிம்பிளா சால்வ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் அவங்க போய் கைனகாலஜிஸ்ட் வந்து அவங்க லேடி அவங்க போய் எடுத்துட்டு இவர் வந்து ஒரு தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து மைண்டை ரிலாக்ஸ்டா வச்சுட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் இதுல அவங்க தாம்பத்தியத்துல ஆர்வமா ஈடுபட்டு குழந்தை வரணும்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா இப்ப பெரும்பான்மையான தம்பதிகள் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க மனநிலைமையே வந்து குழந்தை வேண்டான்னு தள்ளி போடுறது, அப்புறம் எப்பவுமே ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இப்ப பல பேரோட லைஃப் ஸ்டைலே அப்படி இருக்கு. அப்ப அந்த காரணங்களுக்குலாம் கூட வந்து குழந்தைய அவங்க உளவியல் ரீதியாக அவங்களால குழந்தைய பெற அவங்களோட மனப்பான்மை வந்து அந்த அளவுக்கு செட் ஆகாம இருக்கலாம். சோ அதனால 1 by 1 பிசிக்கலா அவங்க பாத்துக்கலாம், அடுத்து சைக்கலாஜிக்கலா அவங்கள வந்து தயார் பண்ணிக்கலாம். பெரிய அளவுல பீதி அடையிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை, 4 வருஷம் தானே ஆயிருக்கு. சோ அதனால அவர் வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகி இதுக்காக வந்து தன்னம்பிக்கை இழக்கிற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே நடக்கல. ஏன்னா இப்ப வந்து ஃபர்டிலைசேஷன் பண்ணி அவங்க வந்து குழந்தைகள் உருவாக்குறது வந்து இப்போ ரொம்ப முன்னேற்றம் ஆயிருக்கு. மெடிக்கலி வந்து ரொம்ப முன்னேற்றம் ஆயிருக்கு. முக்காவாசி எல்லாருக்குமே குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, பல விதங்கள்ல பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் இது ஒன்றும் பெரிய பீதி அடைய வேண்டிய விஷயம் இல்லை. முதல்ல டாக்டரை போய் ஒரு கன்சல்ட் பண்ணா போயிடும். Absolutely. அவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு what do you say itch, if they want to have a child they can definitely have a child. கண்டிப்பா அந்த டவுட் அந்த கியூரியாசிட்டி அவங்க சால்வ் பண்ணி மெடிக்கல் செக்அப் அப்புறமா கண்டிப்பா அவங்க பாசிட்டிவான ஸ்டெப் எடுக்கலாம். அந்த ஒரு சின்ன அட்வைஸ்க்காக ரொம்ப நன்றி மேம். அடுத்த மேல் பாத்தீங்கன்னா இட்ஸ் கமிங் டு us from மறைமலை நகர். மேம் இந்த மேல் இஸ் கமிங் டு us from சாந்தி. she is a housewife. 1 year அவங்க மேரிடா இருக்காங்க. அவங்க மறைமலை நகர்ல இருந்து எழுதுறாங்க. அவங்க சொல்றாங்க, மேம் ஐம் a very பக்தியான பர்சன். என்னோட ஹஸ்பண்ட் கூட ஒரு ஸ்கூல்ல ஒரு வேலை செய்றாங்க. ஸ்கூல்ல வேலை செய்யும் போது அவங்களுக்கு காட் மேல பிலீஃப் இல்ல. அவங்க சொல்றாங்க, மேம் now I am pregnant. அவங்க சொல்றாங்க for the next 2 years I do not want to have a kid. and அந்த ஹஸ்பண்ட் அபார்ஷன் பண்றதுக்கு ஃபோர்ஸ் பண்றாங்க மேம். இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஒன்றும் தெரியாது, ஹெல்ப் கேட்குறாங்க மேம். அதாவது பெரிய பிரச்சனையை கூட வந்து பூச்சாய் வந்து சொல்லும்போது அந்த பிரச்சனை வந்து ரொம்ப எளிமையான பிரச்சனை மாதிரி இருக்கு. உங்களோட தமிழ் கேட்டுட்டே இருக்கும்போது பிரச்சனையெல்லாம் கூட மறந்து போயிடுது. அந்த மாதிரி ஒரு இனிமையா பேசுறீங்க. ஆக்சுவலா குழந்தை வரதுங்கிறதே பெரிய விஷயம்தான். குழந்தை வர்றதுக்கு முன்னாடி என்ன வேணா ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம். வராம இருக்கிறதுக்கு அது அவங்களோட நியூலி மேரிட் பீப்புளோட கப்பலோட டெசிஷன். 1 வருடம் 2 வருடம் தள்ளி போடுறது அதெல்லாம் இப்ப எல்லாருமே செய்யறாங்க. ஆனா அளவுக்கு அதிகமாக வருடங்களை தள்ளி போட்டுட்டே இருந்தா கூட இப்ப மெடிக்கலா என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் நம்ம சிஸ்டம் வந்து அந்த மாதிரி ஒரு மெசேஜ் எடுத்துக்குமா, இப்ப இவங்களுக்கு குழந்தைய வேண்டாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட பல பேருக்கு கல்யாணம் ஆன புதுசுல ஒரு 4-5 வருஷம்லாம் குழந்தை வேணாம்னு தள்ளி போட்டுட்டு திடீர்னு குழந்தை வேணும்னு அவங்க ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. சோ அது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சிஸ்டம் அதுக்கு பழகி போயிடுது அப்படின்னு இப்போ ஒரு புதுசா ஒரு இதுல சொல்றாங்க ஆய்வுல. சோ அப்படி இருக்கிற காலகட்டத்துல இப்ப வந்து குழந்தை வந்தாச்சுங்கிற பொழுது அது தேவையில்லாம கலைப்பதுங்கிறது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. அது தேவையே இல்லை ஆக்சுவலா. அதுவும் வந்து ஒரு பெண் தயாரா இருக்கும் பொழுது, இப்ப பெண்ணுக்கு ஏதாவது உடல் ரீதியாகவோ இல்ல உத்தியோக ரீதியாகவோ இல்ல வேற பல காரணங்களுக்காக குழந்தையை பெத்து வளர்க்க முடியாத நிலைமையில இருக்காங்க அப்படின்னா நம்ம ஏதாவது சொல்லலாம். குழந்தையை பெத்து வளர்க்க போது முக்காவாசி வந்து தாயோட டியூட்டி தான் நிறைய இருக்கு. தந்தைக்கு வந்து பொருளாதார ரீதியா கொடுப்பதுதான் மெயினா இருக்கு. அது அவங்க ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிற போது அதனால ஒரு கவுன்சிலிங் போய் அவங்க கணவரோட மனதை வந்து நீங்க மாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த விஷயத்துல நீங்க தீர்மானமா சொல்லலாம், ஸ்டபனா சொல்லலாம். எனக்கு வந்து உங்களுக்கு கலைக்க இஷ்டம் இல்லை அப்படின்னாக்கா எனக்கு நான் அந்த குழந்தையை பெத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மீறி அவர் வந்து உங்களை வற்புறுத்த மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் நான். வற்புறுத்த கூடாது. ஆனா அதே நேரத்துல இப்ப அவருக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும் போது நீங்க வந்து அதை மீறி நீங்க பெத்துக்கிட்டாலும் கொஞ்சம் ஒரு வெறுப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கூடுமான வரைக்கும் சமரசமா பண்ணிட்டு அந்த குழந்தைய பெத்துக்கிறதுங்கிறது நல்லது. அப்படி உங்களால அந்த சமரசம் கொண்டு வர முடியல அப்படிங்கிற போது ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். அப்சல்யூட்லி நீங்க சொல்ற மாதிரி மேம் கவுன்சிலிங் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்ப வந்து அவர் ஈகோட்டிஸ்டிக்கா எடுத்துக்க மாட்டார். எஸ், ஒரு 300 ரூபாய் கொடுத்து ஒரு கவுன்சிலிங் எடுத்துட்டு அப்ப அவங்க நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இந்த குழந்தைய பெத்துக்குங்கன்னு தான் சொல்லுவாங்க.
சோ அப்ப வந்து அவர் என்ன நினைச்சுப்பாரு, சரி ஓகே அப்படின்னு நினைச்சுப்பாரு. இல்லாட்டினா மனைவி என்ன வற்புறுத்துறாருன்னு நினைச்சுப்பாங்க. And அது மட்டும் இல்ல மேம், ஏன்னா நம்மளுக்கு இந்த மேல் படிக்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கு தெரியாது எந்த காரணத்தினால அந்த ஹஸ்பண்டுக்கு குழந்தை வேணான்னு நம்மளுக்கு தெரியல. அது ஒரு வேலிட் பாயிண்ட். பூஜாயே பாதி உளவியல் ஆலோசகர் ஆயிட்டாரு இப்போ. அதாவது ரொம்ப வேலிட் பாயிண்ட் அது. இப்ப வந்து அவருக்கு என்ன பயம், அவருக்கு என்ன இது, ஒரு சமயம் வேற என்ன பிளான் வச்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வந்து நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். அதுவும் தெரிஞ்சுக்கணும். நீங்க கூட கேட்கலாம், நீங்க ஏன் வந்து வேண்டாம்னு சொல்றீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் கேட்கலாம். அந்த காரணம் என்ன, அதுல ஏதாவது ஒரு நிஜம் இருக்கு இதுனாக்க நம்ம கன்சிடர். அப்சல்யூட்லி. ஏன்னா அவர் கூட ஸ்கூல்ல படிக்கிறாரு, எஜுகேட்டட் பர்சனா இருக்கு, கண்டிப்பா அவருக்கு கூட ஒரு ஃபீலிங் இருக்கலாம். உங்களோட கவுன்சிலிங் செஷன் ஆஸ் மேம் சார் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். ரொம்ப நன்றி மேம் ஒரு சொல்யூஷனுக்காக. நம்ம அடுத்த மேலுக்கு போக போறோம். அடுத்த மேல் பாத்தீங்கன்னா இட்ஸ் கமிங் டு அஸ் ஃப்ரம் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன் ஃப்ரம் நித்யா ஃப்ரம் சேலம். மேம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேம் ஐ எம் 24 years old. I finished my BE. In our family ladies are not allowed to work. அவங்க சொல்றாங்க மேம். Hence I feel very sad. வீட்டில் உட்காரும் போது, ஏன்னா now my marriage has been fixed and my fiance is doing retail business. அவங்க சொல்றாங்க அப்பா மாதிரி இவங்க fiance கூட ரீட்டைல் பிசினஸ்ல இருக்காங்க. இப்போ இந்த மேரேஜ் கன்ஃபார்ம் ஆயிட்டுக்கு அப்புறமா அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. அவங்க சொல்றாங்க ஐ வாண்ட் டு மைக்ரேட் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ். இந்த வீட்ல இருந்து விட்டு கிளம்புறதுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. வந்து ஒரு கல்யாண வழியா விடுதலை கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா. எஸ், அவங்க சொல்றாங்க மை மாம் ஆல்சோ ஹஸ் பின் சஃபரிங் அ லாட் அண்டர் மை ஃபாதர். அவங்க அம்மா கூட அவங்க அம்மாவோட லைஃப் பார்க்கும்போது அவங்க அப்பா கீழே இருக்கும்போது அவங்களுக்கு பிடிக்கல. ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் தி சேம் லைஃப். அவங்க நினைக்கிறாங்க நான் கூட இந்த வயசுல கல்யாணம் பண்ணா எனக்கு கூட அந்த மாதிரி ஒரு லைஃப் வரும். ஹெல்ப் கேட்கறாங்க. பாவமான ஒரு கேஸா இருக்கு. அதாவது இந்த மாதிரி பல பெண்கள் இருக்காங்க. ஏன் அப்படி வந்து இப்போ கலாச்சார வித்தியாசம், அதாவது தலைமுறை வித்தியாசம். பல தலைமுறை பெற்றோர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அதே அவங்க ஒரு பிசினஸ் இருப்பாங்க, குடும்பமா பிசினஸ் பண்ணுவாங்க. பெண்கள் வந்து வெளியில போக கூடாதுன்னு ஒரு ரூல்லாம் வச்சிருப்பாங்க, குடும்ப விதின்னு சிலது வச்சிருப்பாங்க. ஆனா இந்த பிள்ளைகளை வந்து படிக்க வைப்பாங்க. பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கும் பொழுது அவங்க பல சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அங்க வராங்க. அப்ப பல புதிய இதெல்லாம் அவங்க கத்துக்கிறாங்க. அதுவும் இல்லாம இப்ப மீடியா டிவி பார்க்கும் பொழுது, புத்தகம் படிக்கும் பொழுது, சோ இந்த பெண்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும், உலகத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து நேச்சுரலா வருது. இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, பொருளாதார ரீதியா வந்து ஒவ்வொரு பெண்ணுமே வந்து தனிப்பட்ட விதத்துல தன்னிச்சையாக இயங்க வேண்டும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் கூட. ஒரு குழந்தையை பார்த்து கொள்வதற்கு வீட்டுல சப்போர்ட் இருக்காங்க. இப்ப இவங்க குடும்பத்துல வந்து பெண்கள் எல்லாம் வேலைக்கே போல அப்படிங்கிற போது நிச்சயமாக நிறைய பெண்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருப்பாங்க குடும்பத்துல. கண்டிப்பா. இப்ப இவங்க வேலைக்கு போனா கூட அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு ஆள் ரெடியா இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆர்வமா படித்து ரெடியா இருக்கும் பெண்ணை வந்து நம்ம வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு காரணம் இல்லாம தடை செய்வதுங்கிறது ஒரு சமூக பிரச்சனையா தான் நான் பாக்குறேன். குடும்ப பிரச்சனைங்கிறத விட இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து நிறைய பேர் திணறாங்க இன்னும். கண்டிப்பா மேம். அவங்களுக்கு ஒரு நியாயமான ஆசைகள், இதெல்லாம் ஒரு நியாயமான ஆசைகள். அடுத்தது பாவம் இந்த பெண் வந்து என்ன நினைச்சிருக்காங்க, சரி ஏதாவது ஒரு வேலைக்கு போற இல்ல அவுட் சைடு ஏதாவது வரன்னு வந்ததுன்னா அப்படி தப்பிச்சு ஓடிடலாம்னு நினைச்சிருக்காங்க. கடைசியில பார்த்தா இப்போ கொண்டு போய் குடும்பத்திலேயே ஒரு இது கொண்டு வந்து அதே சேலம்லயே அதே போட்டுருக்காங்க. சோ என்ன கேட்டாக்கா இதை ஓப்பனா அவங்க பேசிடுறது நல்லது. அப்படி பிடிக்காத பட்சத்துல நிச்சயமாக என்னால இப்படி திருமணம் பண்ணிட்டு இதே வாழ்க்கையை என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப எடுத்த உடனே இப்படி ஆரம்பிக்கும் பொழுது அப்புறம் நாளைக்கு வந்து தேவையில்லாத இன்னொருத்தரோட வாழ்க்கையும் கெட்டு போகுது. கண்டிப்பா மேம். ஏன்னா இப்ப உங்களுக்கு மனசுல ஆழ பதிஞ்சிருச்சு, அவங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது, அவங்க அம்மா வந்து திருப்தியே இல்லாம இருக்கிறது, அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி இருக்காரு, அதே மாதிரியே இப்போ வந்திருக்கிற வரணும் அப்பா மாதிரியே இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ அதனால நிச்சயமாக இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம். இதுல வந்து நீங்க உரிமையா நீங்க உங்களோட உரிமையை வந்து நிலைநாட்ட பாருங்க. பிடிக்கலன்றத தீர்மானமா சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு நான் வேலைக்கு போறேன் அப்படிங்கறத தீர்மானமா சொல்லுங்க. மேம் இவங்க சொல்றாங்க, நித்யா சொல்றாங்க, நான் என்னோட அம்மா அப்பாவோட நிலைமத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வருது. ஆனா எதுவும் கேரண்டி இல்ல மேம். அவங்களுக்கு கூட இதே மாதிரி ஒரு லைஃப் இருக்கும், அவங்க கூட அப்பா மாதிரி இதை ஆக போறாங்க, அந்த மாதிரி எதுவும் கேரண்டி இல்ல மேம்.
அது மாதிரி நம்ம அசியம் பண்ணிக்க வேண்டியது இல்ல. கண்டிப்பா. அதாவது இப்போ வந்து இந்த பிசினஸ் பண்றவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. Yes. ஆனா இப்போ அவங்க வந்து ஓரளவுக்கு பார்த்து பழகி இருப்பாங்க. இப்போ அவங்க மாமான்றதுனால அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அவங்களோட பிஹேவியர். ஆமா. அண்ட் குடும்பத்துல வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி விதின்றது இருக்கு அப்படிங்கிற போது ஓரளவுக்கு அவங்களோட பயம் கூட நியாயம் இருக்கலாம். எல்லாருமே அப்படி இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். ரைட். சோ அதனால நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம வந்து ரெண்டு பக்கமும் பார்த்து பேசாம சொல்ல முடியல. அப்படி எதுவும் முடியாத பட்சத்துல அந்த 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 ஆணும் பெண்ணும் ஒரு கவுன்சிலிங் வந்தாங்கன்னா நம்ம அவர்கிட்ட இவங்களோட நியாயமான ஆசைகள், இவங்க என்னென்ன விரும்புறாங்க அதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தலாம். ஒரு வாய்ஸ்லெஸ்ஸா இல்லாம அப்படியே இவரை தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட அந்த திருமணத்துக்குள்ள உங்களோட நியாயமான ஆசைகள் நீங்க என்னென்ன எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். அப்சல்யூட்லி மேம். நீங்க சொல்ற மாதிரி அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதே மாதிரி நீங்க ஒரு மெயில் அனுப்பியிருக்கீங்க. ஸோ இந்த மெயிலுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் கான்ஃபிடன்ஸ் தட் உங்க மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நீங்க இந்த மாதிரி ஃபேஸ் பண்றீங்க சுச்சுவேஷன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு சொல்யூஷன் வரும்னு நம்ம ஆசைப்படுறோம். கண்டிப்பா நம்மளுக்கு நிறைய மெயில்ஸ் வந்திருக்கு. மெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ரைட் ஃப்ரம் ஃபேமிலி பிளானிங்ல இருந்து ஸ்கூல் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து வேலையில இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்மள்கிட்ட. நம்ம அடுத்த மெயிலுக்கு போறோம். வெரி பர்சனல் மெயில்ஸ் கமிங் டு அஸ் ஃப்ரம் பேங்க் கிளர்க். அவங்க அட்ரஸ் அண்ட் பேர் அனுப்பல. அவங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியல் வைக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருக்காங்க. மேம் நம்ம ஷோக்காக நம்ம ஒரு ராகுல கூப்பிட்டு போறோம். அவங்க ராகுல் என்ன சொல்றாங்கன்னா, டியர் மேம், ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அ கிளர்க் இன் அ பேங்க். நான் பேங்க்ல ஒரு கிளர்க்கா வேலை செய்யறேன். எனக்கு வயசு பார்த்தீங்கன்னா இஸ் 30 years old. நான் பிஇ படிச்சிருக்கேன். இப்போ now I have been searching for a suitable partner. இப்போ அவங்க கல்யாணம் பண்றதுக்கு ஆசைப்படுறாங்க, ஒரு பார்ட்னருக்காக தேடுறாங்க. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிகாஸ் மை salary is low, நான் யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன ரிஜெக்ட் பண்றாங்க. இதனால அவங்களுக்கு ரொம்ப சோகமா இருக்கு. இப்போ அவங்க நினைக்கிறாங்க, நான் இந்த வேலையை விட்டு அடுத்த வேலை தேடும்போது ஒரு நல்ல ஹை சேலரி வேலை கிடைச்சாதான் எனக்கு ஒரு லைஃப் கிடைக்கும்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஹெல்ப் கேட்குறாங்க. மேம், இது என்ன கொடுமையா இருக்கு. அதாவது பேங்க் ஜாப்ங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு செக்யூர். ஒரு காலத்துல எல்லாம் பேங்க் ஜாப்னா குதிரை பெரிய விஷயம். ஆமா. இன்னைக்கு பாருங்க, பிஇ படிச்சிருக்காரு இவரு. பிஇ படிச்சுட்டு பேங்க்ல ஒர்க் பண்றாரு. அங்க கொஞ்சம் முரணா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தர் எனக்கு தெரிஞ்சு வந்து இது ஒண்ணும் பெரிய மோசமான ஒரு இது இல்லையே. ஏன்னா எடுத்த உடனே வேணா இப்போ ஐடி கம்பெனில எல்லாம் கிடைக்கிற மாதிரி பெரிய அமௌண்ட் ஃபர்ஸ்ட் கிடைக்காம இருக்கலாம். பட் போக போக வந்து நல்ல இன்கிரிமெண்ட், செக்யூரிட்டி அண்ட் பெனிஃபிட்ஸ், எக்கச்சக்கமான லோன்ஸ், பிலாங்கிங், எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய இது என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் டைம், அந்த மாதிரி பல பிளஸ் இருக்கே. அரசாங்க உத்தியோகம் வந்து இன்னைக்கு இவ்வளவு மலிஞ்சு போயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாருக்குமே இந்த பேராசை, அவசரம், உடனே இன்னைக்கு நட்ட ரோஜா நாளைக்கு முளைச்சிடணும்ன்ற மாதிரி அது அந்த ஒரு அவசரத்துல இருக்காங்க எல்லாரும். கண்டிப்பா. சோ அந்த காலத்துல எல்லாம் வந்து பொறுமையா கல்யாணம் பண்ணி ஒரு ப்ரொமோஷன் ஆயிட்டு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு வீடு கட்டிட்டு அப்படி ஒரு அழகா எடுத்துட்டு போனாங்க குடும்ப வாழ்க்கை. இன்னைக்கு வந்து பெண்கள் ஒரு விதத்துல இவங்க சொல்றது கரெக்ட் தான். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பிளாட் இருக்கா, கார் இருக்கான்னு கேக்குறாங்க. ஆமா. அப்போ ஒரு பிளாட், கார் வாங்கினா அவனுக்கு 40 வயசு ஆயிடும். அப்புறம் எப்படி இளமையான பிள்ளைகள் கிடைக்கும் கல்யாணத்துக்கு? அந்த காலத்துல பையங்க இளமையா இருக்கணும், சொத்து இருக்கணும், எல்லாம் இருக்கணுங்கிற போது ரொம்பவே சிக்கலா தான் இருக்கு இதெல்லாம். சோ இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசை உடைஞ்சு போகாதீங்க. அந்த மாதிரி பேராசையோட இருக்கிற பெண்கள் வந்து கிடைக்காம இருக்கிறது நல்லதுதான். உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு நிச்சயமா இந்த உலகத்துல பிறந்ததா இருப்பா. நிச்சயமா கிடைப்பா, முன்ன பின்ன ஆனாலும். ஆனா அதுக்காக நீங்க நல்லா யோசிச்சு நீங்க போன ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்தை நீங்க மாத்தணுமான்னு நினைக்க கூடாது. சோ அப்படி உங்களுக்கு பணம் சம்பாதிச்சாகணும்னா நீங்க வீட்டுல இருந்தபடியே பார்ட் டைமா ஏதாவது பண்ணலாம், இல்ல வேற ஏதாவது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்ல அந்த மாதிரி வச்சு பண்ணலாம். ஏன்னா அரசாங்க உத்தியோகத்துல இருக்கும்போது இன்னொரு பிசினஸ் பண்ணக்கூடாது. பட் நீங்க வந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும்னா எத்தனையோ வழிகள் இருக்கு. அது அந்த மாதிரி நீங்க ஏதாவது ட்ரை பண்ணலாம். மேம், இப்போ ஆக்சுவலி அவரோட நிலைமையில இருக்கும்போது கண்டிப்பா அவரோட ஜாப் பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி இட்ஸ் a very prestigious ஆன ஜாப். ஒரு பேங்க் கிளர்க்னா சின்ன விஷயம் இல்ல. இவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கலாம்னு அது ஒரு டவுட் இருக்கா மேம்? ஏன்னா அவரு கண்டிப்பா எனக்கு அதுவும், அதாவது ரெண்டு பக்கமும் இருக்கு. இப்போ வந்து சில ஆண்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க ஜாப் நல்லா இருப்பாங்க, பட் அப்பியரன்ஸ் எப்படி இருக்காங்க, அப்ப அவங்க அப்பியரன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் பெண்களும் கிடைப்பாங்க. அதாவது யதார்த்தமா பேசும்போது சொல்றேன். நம்ம என்னதான் வந்து அழகு முக்கியமா, படிப்பு முக்கியமா, பணம் முக்கியமான்றதுலாம் விவாதத்துக்கு மேடை பேச்சுக்கு வந்தா கூட
ரியாலிட்டியில இப்ப நான் எனக்கு ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இருக்கு வரேன்னு பாக்குறேன் அப்படிங்கிற போது மேட்சிங் பார்ப்போம் நம்ம. இப்ப இவங்களுக்கு இதெல்லாம் பிளஸ் இருக்கு, இது மைனஸ் இருக்கு, அப்ப அதே மாதிரி இந்த மாதிரி பிளஸ் இருக்கணும், இந்த மாதிரி மைனஸ் இருக்கணும்னு ஒரு அபிப்பிராயம் எல்லாருக்கும் இருக்கும். ஹியூமன் நேச்சர் அது கொஞ்சம் சரி பார்த்துக்கிறது கரெக்ட் தான். ஒரு சமயம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல இவர் ரொம்ப உலக அழகி மாதிரி வேணும்னு இருக்கலாம்ல மேம். ஏன்னா அப்ப அவங்க வந்து அந்த அளவுக்கு அதிகமான ஸ்டேட்டஸ்ல பாப்பாங்க. அப்சல்யூட்லி. சோ மேம் இப்போ நம்ம நிறைய மெயில்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அன்பார்ச்சுனேட்லி நம்ம கடைசி மெயிலுக்கு வந்திருக்கோம். கடைசி மெயில் பாத்தீங்கன்னா இட்ஸ் கமிங் டு அஸ் ஃப்ரம் சென்னை மேம். நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்கு, ஃப்ரம் ஈஸ்வரி. அவங்க என்ன சொல்றாங்க மேம், மேம் ஐ am the only daughter and I am 50 years old. I lost my father 2 years back. அவங்க ஒன்லி டாட்டரா இருக்காங்க. அவங்களுக்கு 50 வயசு. அவங்களோட அப்பா கூட ரெண்டு வருஷம் முன்னாடி இறந்து போயிருக்காங்க. அவங்க சொல்றாங்க மேம் I have one daughter who is married and is at Mumbai. அவங்களுக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க மேம் மும்பைல. Now my mom is 76 years old and has heart problem and no one can take care of her. ஆனா வீட்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ஏற்கனவே அவங்களோட ஹஸ்பண்டோட இன்லாஸ் ஏற்கனவே அவங்க வீட்ல இருக்காங்க. சோ அவங்களுக்கும் அவங்க அம்மாவோட பேரண்ட்ஸ், தட் இஸ் இவங்களோட இன்லாஸ். எஸ் மேம், அவங்களோட இன்லாஸ் வீட்ல இருக்காங்க. சோ அவங்களுக்கும் அவங்களோட அம்மாவை பாக்குறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. So now she's telling me that my husband is telling me that my mother should go only to her brothers and that is my parental's uncle's house. I feel very sad. Paternal uncle. அதாவது அவங்க மாமா வீட்டுக்கு தான் போய் இருக்கணும், இவங்க கிட்ட வந்து இருக்க கூடாதுன்னு அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு. எஸ் மேம், அவங்களுக்கு அந்த ஹஸ்பண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க வைஃப்க்கு மேல, நீங்க இப்படிதான் அவங்களோட அம்மாவை ட்ரீட் பண்ணும். அது பார்த்து அவங்களுக்கு பிடிக்கல. இப்ப கொஞ்சம் ஹெல்ப் கேக்குறாங்க மேம். இது வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் பேசலாம் அவங்க. அதாவது பெற்றோர்களுக்கு வந்து செய்வது அப்படிங்கிறது வந்து பிள்ளைகளோட கடமை தான். இப்ப இவங்க வந்து ஒரே பெண் அப்படிங்கிற பொழுது நிச்சயமாக அவங்க பெற்றோருக்கு வந்து இவங்க தானே, அவங்க அப்பாவும் இல்லாத சமயத்துல அவங்க அம்மாக்கு இவங்க தானே செஞ்சாகணும். சோ அது வந்து ஒரு நியாயமான வருத்தம் தான் இந்த பெண்மணியோட வருத்தம். ஏன்னா என்னதான் இருந்தா கூட வந்து அவங்க தம்பி வீட்டுல போறதுங்கிறது அது இன்னொரு குடும்பம் ஆயிடுறது. அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு வீடு பிரச்சனை இருக்கு இல்லையா? சோ ஒரு குழந்தையோடைய நன்மைக்கு தீமைக்கு சொத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம வாரிசுன்னு எல்லாம் பார்க்கும் பொழுது அப்ப அந்த பெற்றோர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்ற போது வயதான காலத்துல பார்க்க வேண்டியது நிச்சயமாக ஒரு பெண்ணோடைய மகனுக்கும் மகளுக்கும் தான் ஃபர்ஸ்ட் கடமை. அப்சல்யூட்லி. இப்போ வந்து வர வர இப்போ ரூல் கூட போட்டிருக்காங்க, அப்படி தவறினாக்கா அப்ப அவங்க வந்து அவங்களோட கடமையில இருந்து தவறினா அது ஒரு குற்றமா கூட எடுக்கிறாங்க இப்போ. மகன் வந்து நிச்சயமாக உரிமை மகனுக்கு இருக்கு, பராமரித்து தான் ஆகணும். மகன் இல்லாத பட்சத்துல ஒரே மகளா இருக்கும் பொழுது இது வந்து ஒரு மனசாட்சியை பொறுத்துன விஷயம் தான். கண்டிப்பா. என்னதான் இருந்தாலும் இப்ப அவங்க அம்மாவோட சொத்து இத்தனை நாள் உழைப்பு எல்லாம் அந்த ஒரு பொண்ணுக்காக தானே இருந்திருக்கு வாழ்க்கை. மேம் இப்போ இவங்க நிலைமையில அவங்க இப்போ ஒன்னும் பண்ணாம முடியாத நிலைமையில இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பத்தி பேசல, பட் சின்ஸ் ஒரு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இல்லைன்னா வேற ஏதோ சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த நிலைமைத்தினால அவங்க சோகப்படுவாங்க. அவங்களுக்கு தெரியாது அவங்களால பண்ண முடியாது, ஆனா கூட அவங்க சோகமா இருக்காங்க. அங்க சோகம் அந்த சேட்னஸ் சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் மேம்? இதுல வந்து இவங்க பேசதான் செய்யணும். அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து அசர்ட்டிவா பேசணும். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாட்டுல இப்ப நம்ம வரிசையா பார்த்த எல்லா கேஸ்லயுமே பாத்தீங்கன்னா இந்த பெண்கள்ன்ற ஒரே காரணத்துக்காகவே அவங்களுடைய உணர்வுகள் அவங்களோட பேச்சு இதெல்லாம் மறுக்கப்படுறது பாத்தீங்களா குடும்பத்துல. சோ இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு பூஜா. இன்னும் நம்ம ஏதோ சொல்றோமே தவிர நம்ம சில பெண்களை பார்த்துட்டு சில குடும்பங்களை பார்த்துட்டு சில நகரங்களை பார்த்துட்டு நம்ம வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னு. பட் இப்ப பாருங்க தொடர்ச்சியா எத்தனை பெண்கள் வந்து நம்ம கிட்ட கஷ்டப்படுறாங்க. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு பெண் வந்து ஒரு குழந்தையை பெற்று கொடுத்து ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு தியாகம் பண்ணி இவ்வளவு எல்லாம் உழைச்சு எல்லாம் செய்யும் பொழுது கடைசி காலத்துல அவங்களுக்கு ஒரு மரியாதை நிச்சயமாக நம்ம வந்து கொடுத்துதான் ஆகணும். கண்டிப்பா. இவங்களுக்கும் ஒரே பெண்ணு தான் இருக்கு, அதை வந்து அவங்க தந்தை நினைத்து பார்க்கணும். நாளைக்கு வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்ப இவங்களும் அவங்க பெண் கிட்ட தானே போகணும். நீங்க நிச்சயமாக அடம் பிடிக்கலாம், நான் வந்து எங்க அம்மாவை எங்க வீட்டுலதான் வச்சுக்குவேன், நான் செஞ்சுதான் ஆவேன், அது என்னோட கடமை அப்படின்னு சொல்லி நீங்க நிச்சயமாக நீங்க போராடலாம். அதுக்கு வந்து அவங்க பெரிய அளவுல அதை இது பண்றதுக்கு ஒண்ணு இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து உங்க பெண்ணோட சப்போர்ட் கொஞ்சம் கேட்கலாம். அப்படி உங்களால நிச்சயமாக முடியாத பட்சத்துல
ஒரு சமயம் உங்க பெண் கிட்ட நீங்க கேட்கலாம். உங்க பெண் கிட்ட கேட்டு அவங்க அந்த பார்ட்டியை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா, அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம். அப்சல்யூட்லி மேம். இந்த கடைசி நேரத்துல நான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லணும். நம்ம ஏற்கனவே நிறைய மெயில்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெயில்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது பர்சனலாக பேசும்போது என்னோட நாலேஜ் அண்ட் என்னோட இன்சைட் ரொம்ப க்ரோ ஆயிட்டு இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் டு தி ஷோ அண்ட் தேங்க்ஸ் டு யூ மேம். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம கடைசியா ஒரு மெசேஜ் சொல்ல போறோம். நம்ம ஒரு இந்த ஷோல பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஃபேக்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி to give confidence to the girls in India is a very important thing, so that the feminine so that the opposite sex can always voice out their opinion. adha modala first to communicate is very important. So நீங்க கண்டிப்பா நீங்க கேட்கலாம், உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. Please girls, you can become strong, even stronger than what you are right now. And on that very positive note, thank you all for watching. நீங்க பார்த்திருக்கீங்க சிறுகடிக்கும் மனசு with me and of course ma'am Raja Rajeshwari. For now, take care and have a nice day.